இடதுபுறமாக துப்பிடணும். சைத்தானுடைய இடது பக்கம் இருக்கலாம். சைத்தான் இதை செய்யறான், சைத்தான வெறுக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக 3 முறை இடதுபுறம் என்ன செய்யணும், நீங்கள் துப்பி விடுங்கள். இதுக்கு அப்புறம் வலாயு ஹத்திசு பிஹா அஹதன், எவரிடத்துல இதை சொல்லக்கூடாது. அடுத்த கண்டிஷன் என்ன, அந்த கனவு கண்டு அந்த கனவு அஜர்த்து தாபி அதெல்லாம் போகவே கூடாது. பிடிக்காத ஒரு அசிங்கமான ஒரு அருவருப்பான உங்களுக்கு துன்பம் தரக்கூடிய மூத்தாவர மாதிரி கட்டணம் பூகம்பம் ஒரு மாதிரி கனவு கண்டீங்கன்னு வைங்க, இது போய் யார்ட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும், எல்லாம் இந்த மாதிரி செய்ய, இந்த கனவை விட்டு காப்பாத்திரு, இந்த சைத்தானை விட்டு காப்பாத்திரு, 3 முறை துப்பிட வேண்டியது. யாரிடத்திலையும் சொல்லக்கூடாது, ஒருத்தருக்கு சொல்லக்கூடாதாம். அதான் கெட்ட கனவு. நல்ல கனவை தான் சொல்லலாமா, அது யார்கிட்ட சொல்லலாம் ஒரு கணக்கு இருக்குது. இந்த கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒருத்தருக்கு சொல்லக்கூடாது. ஒரு அசல் திருப்பி விளக்கம் கேட்டக்கூடாது. இது சைத்தானுடைய விளக்கம் இருக்க போது பாதுகாப்பு தருகிட்டு போயிட வேண்டியதான். அப்ப பிடிக்காத மாதிரி கனவு கண்டோம்னு சொன்னா இடது பக்கம் 3 முறை துப்பிட்டு சைத்தானிடம் இருந்தும் அந்த கனவுல இருந்தும் பாதுகாப்பு தேடிடணும். ஒருத்தையும் சொல்லவே கூடாது. அப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்களேயானால் இன்னஹா தலுர்ஹு, அந்த கனவில் கண்டபடி ஒரு கால் நடக்காது. கேரண்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கனவுல கண்டபடி மௌத்தா போயிட மாட்டார் அவர். கனவுல கண்டபடி இடிஞ்சு விழுந்துறாரு. நீங்க எந்த மாதிரி கனவு கண்டீங்களோ அது நடக்க கூடாது நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அதை ஒருத்தையும் சொல்லிடாதீங்க, உங்களுக்குள்ள வச்சுக்கிறீங்க. கனவை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறீங்க, சைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடுங்க, இடதுபுறம் 3 தடவை துப்பிடுங்க. அதனால ஒருத்தரையும் சொல்லிடாதீங்க. அதனால ஒரு கேடும் ஏற்படாது, கேரண்டி. 7044வது ஹதீஸ் புகாரியில நீங்க பார்க்கலாம். அந்த ஹதீஸ் புகாரி தமிழ்ல வந்திருக்குது. 7044வது ஹதீஸ்ல கேரண்டி தர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கனவு நீ கவலைப்படவே தேவையில்லை. ஒரு கனவையும் கண்டுட்டு ஒரு மூமின் கூட தான் தைரியம் அளிக்க முடியும். வழிகாட்டுதலுக்கு தான் இருக்குது, வேற எந்த மார்க்கத்துக்கு வழிகாட்டுதல் கிடையாது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்யக்கும், இது முஸ்லிம்ல வரக்கூடியது, ஃபல்யக்கும் வள்ளி சொல்லி இந்த பாதுகாப்பு தேடிட்டு எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுதுங்க. எந்திரிச்சு என்ன செய்யணும், ஒண்ணு செஞ்சு கனவு கண்டீங்க, கெட்ட கனவு, மனசுக்கு உறுத்தலா இருக்குது, பாதுகாப்பு சும்மா தேடாம எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுக வேண்டியது. அல்லாஹ் தொழுதுட்டு அல்லாஹ் மாதிரி பாதுகாத்துரு அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. இது வலாயு ஹத்திசு பிஹன்னாஸ், இதை எந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. இது முஸ்லிம்ல 4200வது ஹதீஸ். அப்ப என்னென்னவோ நம்ம செய்யணும், பிடிக்காத கனவு காண்றோம், செத்து போற மாதிரி, இடிஞ்சு விழுவுற மாதிரி, நோய்வாய்ப்படுற மாதிரி, தொழில் நஷ்டப்படுற மாதிரி, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. கடலை விழுவுற மாதிரி, நம்மளை யாரை வரைக்கும் வர்ற மாதிரி, நம்ம ஜெயில போடுற மாதிரி, இப்படி நம்ம கனவு காணும். இந்த மாதிரியான ஒரு கனவு நமக்கு வந்து விடுமையானால் அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா இடதுபுறம் 3 தடவை துப்பணும், சைத்தான் இருந்து கடவுளை பாதுகாப்பு தேடணும், ஒருத்தரையும் சொல்லக்கூடாது, 2 ரக்காத் தொழுகணும், முடிஞ்சு வச்சிருக்காங்க. இது பரிகாரம். இதுதான் பரிகாரம். இப்ப கனவுக்கு அழகான பரிகாரத்தில் ஆயிடுச்சா, இந்த கெட்ட கனவை கண்டுட்டா அவன் மட்டும் போய் காசை கொண்டு கொட்டுறோம். நம்ம இவன்டையா போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் கனவு கொண்டுட்டேன், அசரத்துக்கு ஏதாவது செய்யணும், அவன் ஏதாவது ரூபாய் கொண்டு சொல்லி செய்வான், அதை தரேன் இதை தரேன், நம்ம காசை பறிச்சுட்டு போயிடுவான். இது யார்ட்டும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நீங்க சொன்னா கேடு ஏற்பட்டு போயிடும், சொல்லலைன்னா ஒண்ணு வராது. ரசூலுல்லாஹ் அஜர்த்து அந்த பெரிய அஜர்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அஜர்த்து சொல்றாங்க, நீ ஒருத்தரும் சொல்லாதப்போ உனக்கு ஒண்ணு வராதுட்டாங்க. நம்ம சின்ன அஜர்த்து இது கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, தீர்மானமா ஏற்கனவே அட்வான்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்மளை யாரும் ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. இதுல கவனமா இருந்துக்கணும், கனவை யாரும் சொல்லிடாதே, கெட்ட கனவு கண்டா. இது ஒரு பாதுகாப்பு. சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில பேர் கனவு கண்டுட்டு கெட்ட கனவை வந்து சொல்ல வர்றாங்க, அதை சொல்ல கூட விட மாட்டேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்ட கனவு கண்டுட்டு சொல்ல வரும்போது தடுக்கிறாங்க, பாதியில வழிமறிக்கிறாங்க. இதே இப்ப என்ன ஒண்ணு சொல்ற அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, அது காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்ல விடக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து சொல்ல வந்தாலும் கூட என்ன செய்யணும், இதெல்லாம் சொல்லாது, காது இந்த வழியை கடைப்பிடி. ஏன் எட்டு சொல்ல வர்ற, அது கனவு கண்டான்னு பாரு, இது என்ன சொல்ல வர்ற, இந்த மாதிரி செஞ்சுக்க அப்படின்னு காது கொடுத்து கூட நினைச்சக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கேட்கவும் கூடாது. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு கிராமவாசி வர்றாரு. வந்து இது முஸ்லிம்ல 4211வது ஹதீஸ். வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, கனவுல என் தலை வந்து வெட்டப்படுது. கனவுல அவர் தலை வெட்டுற மாதிரி கனவு காண்றாரு. அவரு வெட்டிட்டு போன தலை ஓடுது, வெட்டப்பட்ட தலை ஓடுது. இந்த வெறும் உடம்போட நான் பிடிக்கிறேன், வரட்டுறதுக்கு ஓடுறேன், தலையை பிடிக்கிறதுக்கு வெட்டிட்டு ஓடுறேன். இப்படிலாம் கனவு வரலாம். கனவுக்கு வந்து எந்த ஒரு கணக்கும் கிடையாது. நம்ம தலை வெட்டி நம்ம தேடிக்கிட்டு ஓடுவோம். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமானது கிடையாது, கனவுல தான் நடக்கும். அப்ப இந்த மாதிரி ஒண்ணு காண்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு கேட்டா உடனே நிறுத்துறாங்க. நிறுத்து, லா துக்பீர், சொல்லாத. இப்படி சொல்லிட்டு வரும்போது லா துக்பீர் சொல்லாத,
அப்படின்ட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்கவே இல்லை. அப்புறம் எப்படி கேட்கல, வெட்ட பொண்ணா கட்டிட்டு போனாண்டார்ல நிறுத்தோடட்டாங்க. அவர் சொல்ல கூடவே இல்லை. மேலும் சொல்றாங்க, லா துஹ்பீர் பி தலஉபி ஷைத்தானி பிக ஃபில் மனாம், கனவுல சைத்தான் ஒன்று வந்து விளையாண்டான்னு சொன்னா இது போய் யாரும் சொல்லிட்டு இருக்காத, நிறுத்திடு, இதோட இதுக்கு மேல எனக்கு வேணாம் சொல்லாதேன்ட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு தானே, இதை சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தடுத்துறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இதே மாதிரி என்ன செய்றாரு, என்னுடைய தலையை வெட்டி அது உருண்டுகிட்டு ஓடுது, நானும் விரட்டிட்டு ஓடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவா சொல்றாங்க, உங்களில் யாரோடவாவது சைத்தான் விளையாண்டான்னு சொன்னா அதை வந்து நீங்க இன்னொருத்தர் சொல்லிடாதீங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4212வது ஹதீஸ்ல இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல இதே அறிவிப்புல வருது, அவர் சொன்னவன ரசூலுல்லாஹ் கலகலன்னு சிரிக்கிறாங்க, என் தலையை வெட்டி ஓடணும்னாண்டவுடனே ரசூல் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்ற, இதெல்லாம் சைத்தானோட வேலைப்பா.